கர்நாடக எல்லையில் மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டிருந்த சாதாரண ஏழை எளிய தமிழர்களை மான்களை வனவிலங்குகளை வேட்டையாட வந்தவர்கள் என்று கூறி முன்னறிவிப்பு ஏதுமில்லாமல் கர்நாடகத்தின் எல்லைப்புறத்தில் இருந்த வனத்துறை சுட்டுக் கொண்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் ஏழை தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள். இது மன்னிக்க முடியாத வனத்துறையின் பயங்கரவாதம். இதை தமிழக அரசு கண்டித்திருக்கிறது, அரசியல் கட்சிகள் அனைத்தும் கண்டித்திருக்கிறது. கர்நாடக அரசு பாரபட்சமற்ற ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களை நீதி முன்னால் நிறுத்தி தண்டிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் அவர்களுக்கு வாழ்வுக்கான உத்தரவாதங்களை ஏற்படுத்த வேண்டும். எல்லைப்புறத்தில் வாழ்கிற தமிழ் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒன்றிய அரசு, மாநில அரசுகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், தென்சென்னை மாவட்ட குழுவின் சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ்.கே. சிவா அவர்கள் தலைமையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் பத்மாவதி, டாக்டர் ரவீந்திரநாத் உள்ளிட்ட முன்னணி மாநில குழு உறுப்பினர்கள் டாக்டர் சாந்தி உள்ளிட்ட முன்னணி தோழர்கள், தலைவர்கள் பலரும் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக அரசு கண்டித்திருக்கிறது, உரிய நீதி விசாரணையை வலியுறுத்தியிருக்கிறது. அது அனைத்தையும் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும், முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டும். எது எப்படியோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய இழப்பீடும் எதிர்கால வாழ்க்கை உத்தரவாதத்தையும் கர்நாடக அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். பெருசா ஒரு கண்டிப்போ எதுவும் கண்டனமும் தெரிவிக்கல. அதுவும் லேட்டா தான் ட்விட்டர்ல தான் அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு சார். முதலமைச்சர் பெருசா எதுவுமே செய்யல. அவரோட ட்விட்டர் ஹேண்ட்ல தான் கண்டனமே தெரிவிக்கிறாங்க. அது மிக தாமதமாக தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு ஏன்னா காவிரி விவகாரமா இருக்கட்டும், இந்த மாதிரியான உரிமை சார்ந்த பிரச்சனைகள் மாநிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை கண்டித்திருக்கிறது. தமிழ் கூறும் நல்லறிஞர்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருக்கிற நல்லறிஞர்களும் ஜனநாயக சிந்தனையாளர்களும் கண்டித்திருக்கிறார்கள். ஆக நாடே இதை கண்டிக்கிறது. தமிழ்நாடு அரசும் முதல்வர் கண்டித்திருக்கிறார், அரசும் கண்டிக்க வேண்டும். சட்டமன்ற கருத்துக்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி சட்டமன்றத்தின் கருத்துக்களை முதல்வரும் முன்மொழிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே மேகதாது பிரச்சனையில கர்நாடகத்துக்கு தமிழகத்துக்குமான ஒரு பிரச்சனை சுமூகமாக முடிக்கப்படவில்லை. தொடர்ந்து எல்லைப்புறம் வாழ்கிற தமிழர்கள் மீதான தாக்குதலையுமே கர்நாடக அரசு இப்படியான போக்கு கையாளுவது சரியல்ல, சட்டத்துக்கு புறம்பானது. மேகதாது கட்டுகிற உரிமை கர்நாடக அரசுக்கு இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்க வேண்டும். நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சிதான். எனவே நீதிமன்ற தீர்ப்புக்கு உரிய மதிப்பளிக்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். இது இரு மாநிலங்களின் தண்ணீர் பிரச்சனை மட்டுமல்ல, தொன்மையான உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதில் கூடுதல் பொறுப்பை கர்நாடக அரசு ஏற்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கர்நாடகாவோட மாநில பிரச்சனைகள்ல தமிழ்நாடு தலையிடக்கூடாது, நாகரிகமாக செயல்பட வேண்டும் என்ற பதில் வைத்திருக்காரு. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அங்கு செல்லும் போது பல்வேறு காரணங்களை காட்டி வர வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ தொடர்ந்து எங்களோட மாநில விவகாரங்களை தலையிடக்கூடாதுன்னு நேரடியாகவே முதலமைச்சர் பதிலளித்தார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு கர்நாடக முதலமைச்சர் நேரடியாக பதிலளித்தார். நம்ம மிகவும் அமைதியாகவும் மென்மையான போக்குடைய கையாண்டுகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. இல்ல, தமிழ்நாடு அரசோ முதல்வரோ அரசியல் கட்சிகளோ கர்நாடகாவின் உள்விவகாரங்களில் தலையிடுவதில்லை, தலையிடவும் முடியாது. அங்க என்ன சட்டம் ஒழுங்கில் நாம் தலையிடுகிறோமா? கர்நாடகாவில் இருக்கிற ஆட்சி துறையில் நாம் தலையிடுகிறோமா? அல்ல. இது நதிநீர் பிரச்சனை, இது நமக்கான உரிமை. எனவே நாம் நமக்கான உரிமையை கோருகிறோம். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தண்ணீர் வழங்க வேண்டியது அவர்கள் பொறுப்பு. எனவே இதை திசை திருப்பக்கூடாது கர்நாடக அரசு, முதல்வர். கொல்லப்பட்டதற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்குமே அந்த பதில தான் அளிக்கிறார். எங்களோட பிரச்சனைகளை நீங்க தலையிட
உலகத்தில் எந்த மூலையில் ஒரு பிரஜை, ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டால், கொல்லப்பட்டாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் ஜனநாயகத்தின் விழுமியம். அந்த வகையில் இறந்தவர்கள் 3 பேரும் தமிழர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், ஏழைகள். அதிகாரம் படைத்த வனத்துறை அவர்களை சுட்டுக் கொன்றால் கேட்பதற்கு யாருமில்லை என்கிற கேள்வி எழுந்துவிடக்கூடாது. ஜனநாயகத்தில் எங்கே ஒரு அநீதி நடைபெற்றாலும் அதற்கு எதிரான கண்டன குரல் எழும்பும் என்பதை கர்நாடகனுடைய ஆட்சியாளர்கள் உணர வேண்டுகிறோம். இரண்டாவது முறையாக முதலமைச்சர் விஜய்க்கு வந்து அந்த அத்தகைய ஒரு பதில் அளித்திருக்காரு. காவிரி விவகாரங்கள்லையுமே ஒரு கொடுக்க முடியாதுங்கிற பதில் அளித்தவர்கள் இந்த விவகாரத்திலையுமே தமிழ்நாடு அரசு வந்து தலையிடக்கூடாதுங்கிற ஒரு கர்நாடக அரசுக்கு அந்த உரிமை இல்லை, கர்நாடக முதல்வருக்கு அந்த உரிமை இல்லை. தண்ணீரை தர முடியாதவர் என்று சொன்னால் தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டப்படி, முதல்வரின் பேச்சு சட்டப்படி அல்ல. எனவே நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சிக்கு கர்நாடக முதல்வர் மதிப்பளிக்க வேண்டும். அடுத்து